அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்மயோகி ட்ரஸ்ட்டு இவங்க ஒரு நல்ல எண்ணத்தோட 2011 தொடங்கி இன்று பல இடங்களில், இங்கே மட்டும் இல்லை, தமிழகத்தை சார்ந்த பல இடங்களில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை ஊட்டுகின்ற அளவிற்கு இந்த கலை நிகழ்ச்சி, விளையாட்டு போட்டிகள் இவற்றையெல்லாம் நடத்தி பரிசுகள் வழங்குவது என்பது உண்மை பாராட்டுக்குரிய ஒன்று. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ வந்தாங்க எல்லோரும், நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் இப்போது நாங்கள் மாற்றுத்திறனாளிகள், மாற்றுத்திறனாளிகள் இந்த பிள்ளைங்க பார்க்குறோம், மனநலம் குன்றிய பிள்ளைகள். இப்போ நீ காப்பகங்கள் இதெல்லாம் வச்சு நடத்துகிற காப்பகங்கள், அதை சார்ந்த அந்த ஆசிரியர்கள், நடத்துகின்ற நண்பர்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க இந்த குழந்தைகளிடம் எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றார்கள், எவ்வளவு பொறுமையோடு அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்ற அளவிற்கு அவர்களை பராமரித்து வருகின்றார்கள் என்பதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே அவர்கள் மிக மிக பாராட்டுக்குரியவர்கள். இப்போ நம்ம வீட்டில் உள்ள பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை இந்த காப்பகத்திற்கு அனுப்பி அவர்களுக்கு பல பிள்ளைகளோடு பழகி ஒரு நம்பிக்கையை ஊட்டுகின்ற அளவிற்கு, இப்போது தன்னால் ஏதாவது முடியுமா அப்படின்னு ஒரு நினைக்கின்ற எண்ணம் அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கும். முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மற்ற பிள்ளையோடு கலந்து விளையாடும் பொழுது, பழகும் பொழுது தன்னால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்படுவதை நாம் பார்க்கணும். அந்த நம்பிக்கை என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்படி அந்த பிள்ளைகள் அந்த நம்பிக்கையோடு வளரும் பொழுது அவர்கள் தங்களால் நிமிர்ந்து நிற்க முடியும். அவர்களுக்கு எங்களோடு போட்டி போட்டுக்கொண்டு வருகின்ற பிள்ளைகளுக்கு பரிசில் வழங்கும் பொழுது அந்த போட்டியில் அடுத்து நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதோடு முயற்சிகள் எடுத்து அவருடைய மனதில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்கின்றார்கள். இந்த நம்பிக்கை, வாழ்க்கை நம்பிக்கை என்பது மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்க முடியும். ஒரு பக்கம் மனநலம் குன்றிய குழந்தைகள், இன்னொரு பக்கம் மாற்று திறனாளிகள். சிலருக்கு பிறவிலேயே அந்த உடலில் ஏற்படுகின்ற ஒரு நம்ம பார்க்குறோம், நிறைய பேரை பார்க்குறோம். சில குழந்தைகளுக்கு இந்த ஆரம்பத்திலேருந்தே அது மாதிரி ஒரு சில கை கால்கள் வர முடியாத நிலை இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். சில ஆக்சிடென்ட் ஆகி வரத்தை பார்க்குறோம். அப்படி வரும்பொழுது இந்த பிள்ளைகள்லாம் எவ்வாறு அவர்கள் அந்த நம்பிக்கையோடு வளர்கிறார்கள், அந்த காப்பகத்தை வேறு நண்பர்கள் எப்படி அந்த வைத்து நடத்தி அவர்களுக்கு அந்த ஊக்கத்தை கொடுக்கின்றார்கள். அரசு நிறைய உதவி செய்யும், அரசு நிறைய உதவி செய்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி நிலையம் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு அரசு நிறைய உதவிகளை செய்து வருகின்றது. அதாவது இப்போ சில குடும்ப தலைவிகளுக்கு அந்த பிள்ளைகள் வைத்து பராமரிப்பதற்குரிய உதவிகள் கொடுக்கப்படுகின்றது, ஊக்கத்தொகை கொடுக்கப்படுகின்றது. காப்பகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நிதி ஒதுக்கி கொடுக்கப்படுகின்றது. நிறைய அது மாதிரி காப்பகங்கள் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கெல்லாம் அரசான உதவி செய்து வருகின்றது. ஏன்னா அரசு எவ்வளவு தான் உதவி செய்தாலும் இவங்களை வச்சு பராமரித்து காப்பாற்ற நம்பிக்கை ஊட்டுவது என்பது அவ்வளோ சாதாரண நிலை அல்ல. நான் பார்ப்பேன், நிறைய இடத்துல போய் பார்க்குறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ உதவி செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்குறோம். சில பிறந்தநாள், நண்பர்கள்லாம் பிறந்தநாள் கொண்டாடும் பொழுது அந்த காப்பகத்தை சேர்ந்து அந்த பிள்ளை பழகி அந்த பிள்ளையோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் இருந்து வருவதையெல்லாம் பார்க்குறோம். அப்போது இந்த குழந்தைகள், இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையில் நம்ம இதெல்லாம் ஒரு கடவுளுடைய குழந்தைகளாகத்தான் நம்ம கருத வேண்டும். எல்லாம் கடவுளுடைய குழந்தைகளாகத்தான் நம்ம கருத வேண்டும். குறிப்பாக அந்த மனநலம் குன்றிய குழந்தைகளை பார்க்கலாம். எவ்வளோ இன்றைக்கி நான் கூட வழியில் வீட்டிலேருந்து வரும்பொழுது எங்கள் வீட்டு வழியாக ஒரு அப்பா நினைக்கிறேன், அவர் அந்த
பிள்ளை நல்லா வளர்ந்த பிள்ளை, மனநலம் குன்றிய ஒரு வளர்ந்த பெண். அது அழைச்சிட்டு போகிறது எவ்வளோ சிரமப்பட்டார் அப்படின்றத நேராக கொஞ்ச நேரம் பார்த்தேன். அது திருப்பி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது எவ்வளோ சிரமப்பட்டார். ஏன்னா மனநலம் குன்றிய குழந்தைக்கு அப்படின்னு சொல்லணும். மனநலம் குன்றிய குழந்தை என்ன செய்யணுன்றது தனக்கு தெரியாத நிலையில் செய்கிற சில குறும்பு சேட்டைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் பொறுத்து கொண்டு அவர்கள் அந்த பிள்ளையெல்லாம் பாதுகாத்து வளர்த்துவது உண்மை மிக மிக பாராட்டுக்குரிய ஒன்று, மிகவும் சிரமமான ஒன்று சொல்லலாம். அப்போ எந்த நேரத்தில் என்ன மனதில் அவருக்கு என்ன தோன்றும் அப்படின்னு கூட நம்மால் சொல்ல முடியாது. ஒரு சாதாரண மனிதன் எப்படி இருப்போம்னா அவர்களுக்கு ஒரு சற்று வித்தியாசமான எண்ணங்கள் அவர்களுக்கு சில நேரங்களில் என்ன செய்கிறோன்றதை அறியாமல் செய்கின்ற செயல்கள். இவற்றுக்கெல்லாம் இந்த கர்மயோகி ஃபவுண்டேஷன் அவர்களெல்லாம் இந்த ட்ரஸ்ட்டு இந்த நம்பிக்கை ஊட்டுகின்ற அளவிற்கு, இந்த பெற்றோர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற அளவிற்கு, காப்பகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற அளவிற்கு இது போன்ற விளையாட்டு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் நடத்தி பரிசு வழங்கி வருகின்றார். இப்போ நிறைய 2003 நான் தான் தொடங்கி வச்சேன்னு சொன்னார். எனக்கோ நீங்கள் தான் தொடங்கி வச்சிங்க அப்படின்னாரு. இன்றைக்கி பெரிய அளவு தமிழகத்துலாம் பல இடங்கள்லாம் சென்று நம்ம வரோம், இந்த மாதிரி விழாக்கள் எடுத்து வரோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அரசுடைய உதவி இல்லை, நண்பர்கள்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த விழாக்கள்லாம் எடுக்கிறாங்க. ஒரு நல்ல எண்ணம், பாராட்டக்கூடிய ஒரு நல்ல எண்ணம். இது இன்னும் சொல்லப்போனால் அன்பு என்ற ஒரு நிலை இருக்கணும். மனசில் அன்பு இருக்கணும். அந்த அன்பு இருந்தால் தான் இதெல்லாம் இது மாதிரி செயல்கள்லாம் செய்ய முடியும். மற்றவர்கள் உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும். அப்படி வரும்பொழுது இவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் நல்ல மனநலம் கொண்டவர்கள். அது நிறைய இடத்துல பிள்ளைகள் கொஞ்சம் இதாக இருக்கவங்க நல்லா ஆகிட்டு வராங்க. அது காரணம் அங்கே அந்த சொல்லித்தர முறை, பழகின்ற முறை, இதெல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மன ஆரோக்கியத்தை கொடுக்கின்றது. அதே மாதிரி நம்மளோட மாற்றுத்திறனாளிகள் நான் பார்க்கணும். என்னால் நடக்க முடியும் அப்படி அந்த ஒரு உறுதியோட மன உறுதியோடு அவர் நடக்க முடியாது. ஆனால் முயற்சி செய்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து நடக்கின்ற பிள்ளைகளையும் நம்ம பார்க்குறோம். அந்த கை காலெல்லாம் சில பயிற்சிகள் கொடுக்கணும். அந்த பயிற்சிகள்லாம் கொடுப்பதற்கு இந்த கருவிகள் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பயிற்சிகள் எடுத்துகிட்டு வந்தால் அந்த ஊனத்தினுடைய தன்மை குறைவதையும் அந்த குறைபாடுகள் குறைவதையும் நாம் பார்க்குறோம். அப்போ நல்லா ஆகிட்டு வரதை பார்க்குறோம். அப்போது அது மாதிரி அந்த பயிற்சிகள் கொடுப்பதற்கு நம்முடைய அரசு மருத்துவமனை கூட அது மாதிரி பயிற்சிகள் கொடுக்கணும். ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்களாம் வச்சுட்டு பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த அமைப்புகள்லாம், இந்த காப்பகங்கள்லாம் நடத்துவது உண்மை பாராட்டுக்குரிய வேண்டும். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு, நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் நீங்கள் சிறந்த முறை சேவை செய்து நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நமது மாண்புமிகு புதுவை முதல்வருக்கு கௌரவிக்குமாறு பிரசன்னா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஒருவன் வருவான் சீரும்